இது படமா இல்ல இதுதான் உங்க 1000 கோடி ரூபாய் படமான்னு கேக்குறேன். சும்மா ஃபுல்லா பில்டப் தான். வாகமா பண்ண மாதிரி ஃபுல்லா பில்டப் எல்லாத்துக்கும் போய் தனியா சண்டை போறது, காத்துல பறந்து. அதுவும் எப்படி இதுல டிஃபரெண்டா ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது ஒரு அப்ரிசியேஷன். வாகமா வந்து கை காலெல்லாம் ஃப்ரீயா இருக்கும், காத்துல பறப்பாங்க. இதுல கையும் கட்டி போட்டு காலையும் கட்டி போட்டு அப்போட காத்துல பறந்துக்கிறாரு. அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல எப்படி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா எல்லாமே கட்டி போட்டு கூட பறகுற மாதிரி அல்லு அர்ஜுன் இந்த பத்திரம் வளர்ந்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது எந்த இடத்துல ட்ரைனிங் எத்த தெரியல, அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். பார்ட் 1 சூப்பர். இது வந்து பார்ட் 1 பிரம்மாண்டமா காட்ட சொல்லிட்டு தேவராவோட கேவலமா காட்டிடுறாங்க. அதுதான் உண்மை. தேவராவோட கேவலம் காட்டிடுறாங்க. பட் சலார் அளவுக்கு என்ன சொல்லுது, சாரி சலாரோட கேவலம் காட்டிடுறாங்க. தேவராவோட பரவாயில்ல. அந்த சொல்ல வரேன். ஆமா அதான் கிளியர். சாரி மாத்தி சொல்லிட்டேன். புஷ்பா நல்லா இல்ல. புஷ்பா 1 தான் நல்லா இருக்கும். 2 வந்து சுத்தமா பாக்குற மாதிரி நாட் அக்செப்டபிள் அட் ஆல். அந்த மாதிரி தான் இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. புஷ்பா உண்மையாவே ஃபயர் தான். அந்த மாதிரி தான் இருக்கு. உண்மையாவே படம் நல்லா இருக்கு. லாக் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஃபுல்லாவே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போதே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து கொண்டு போயிட்டாங்க மூவி. அந்த மூவி எவ்வளவு தூரம் வருது அப்படின்னா அதுக்கு அவ்வளவு ஸ்டோரி இருக்குது. லைக் நிறைய சீக்வன்ஸா போகுது. அதனால வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பா இவ்வளவு டைம் ஆகதான் செய்யும். அந்த மாதிரி எனக்கு தோணல. எனக்கான படம் முடியும் போது அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சான்னு தான் நான் நினைச்சேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஒரு நேரம் நல்லா போயிட்டு இருக்கும். நடுவுல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் நடுவுல ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் லாகிங் இருந்த மாதிரி இருக்கும். பட் மத்தபடி அதுக்கப்புறம் அப்படியே படம் வேற லெவல்ல போகும். புஷ்பாவும் பார்த்தேன், புஷ்பா 2வும் பார்த்தேன். புஷ்பா பார்த்ததுக்கும் புஷ்பா 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா புஷ்பான்றது துரத்தி லவ் பண்ணாரு. ஆனா இந்த புஷ்பா 2ன்றது தன்னுடைய மனைவி சொன்னதை வந்து ஒரு பேச்ச சிஎம் கூட போட்டாத்துன்னு வர சொன்ன கதை ஆரம்பிச்சு தன் மனைவி கோசம் செய்யக்கூடியவர் தான் புஷ்பா. அதுதான் கதை. இந்த படம் வந்து 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் சொன்னாங்க. நிச்சயமா இந்த மாதிரி படம்லாம் வந்து மொழி மாற்ற படம்லாம் எடுத்தா ரொம்ப போர் தான் அடிக்கும். கண்டிப்பா என்னுடைய வயசுக்கு இந்த 3.5 மணி நேரம் நான் பாத்துறேன்னா பெரிய விஷயம். அந்த காலத்துல நான் பாத்துருக்கிறேன். புரியுதா? எம்ஜிஆர் படம்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தேன். ஆனா இந்த படம் பார்த்தது போர் அடிக்கிறது காரணம் 2 விஷயம். குடும்பம் படம் ஆயிடுச்சுங்க இந்த படம். கடைசியில பொண்டாட்டி தாசன், புஷ்பா தாசன் கிடையாது. பொண்டாட்டி தாசன். நான் பொண்டாட்டி கோசம் எது ஒன்னா இறங்கி தாதா செய்யறதா புஷ்பா. அதுதான் படம். மத்தது நீ கேட்கலாம் சார். படம் சூப்பரா இருக்கு சார். ஜென்ரலா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் வரும்போது கொஞ்சம் போர் அடிக்குமோன்னு ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் வருவோம். ஆனா வந்து ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. ஆனா தெரியல 3.5 மணி நேரம் தெரியல. கடைசியா ரோலிங் டேட்ல வரைக்கும் நம்ம உட்காந்து பார்த்தோம். லேக் இருந்தா நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வருவோம். இப்போ ஜென்ரலா பாட்டெல்லாம் வரும்போது லேக் அடிக்கும். இத்தனைக்கு நம்ம தமிழ்ல தான் பார்த்தோம். தமிழ் டப்பிங் படம் பாட்டு வந்தா ஜென்ரலா எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க. ஆனா அப்படி வரவே இல்லை. நல்லா இருந்தது உண்மையிலே. இல்ல அப்படி இல்ல. அது சீக்வன்ஸோட கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல் பிளாக் சூப்பர். அவர் கேரக்டர் வந்ததுல இருந்தே இன்வால்வ்மெண்ட் நல்லா இருக்கு உண்மையிலே. ஆக்ஷன் பிளாக் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் வருது. சூப்பர் ஃபைட். கண்டிப்பா செட் ஆகும் சார். எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா சென்டிமெண்ட்டும் இருக்கு. லேடிஸ் ஃபேமிலிஸ் பிடிக்கும் சார். நல்லா இருக்கு சார். கேரக்டர் சூப்பரா அவர் வராரு. இன்ஸ்பெக்டரா வராரு. 2 பேருக்கும் டக் ஆஃப் வார்ல வந்துட்டு ஈக்குவலா வருது. அல்லு அர்ஜுனுக்கு ஈக்குவலா வர்றதுனாலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. புஷ்பா 2 படம் பார்த்துட்டு வரேன். படம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் தான். ஹீரோக்கு வந்து சிஎம் கூட வந்து ஒரு போட்டோ எடுக்கணும். அது எப்படி போய் எடுத்தாருங்கிறதா ஸ்டோரி. இது வந்து ஒரு ஸ்பூஃப் படத்துக்கான ஸ்டோரி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஒரு சின்ன ஒரு மேட்டரை வச்சுட்டு தெருக்கி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து மாசு என்டர்டைன்மெண்ட், கமர்ஷியல், கிளாமர் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எங்கேயுமே லேக் இல்லாம செம்ம சூப்பரா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு மெயின் இஷ்யூ என்னன்னா பார்ட் 3க்கு லீடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கதை வச்சிருக்காங்க. இன்டர்வல் முடிஞ்ச உடனே 15 மினிட்ஸ் வச்சிருக்காங்க. அது லேகா இருந்துச்சு. அப்புறம் இந்த மெயின் கதையை கொண்டு போய் முடிக்கிற வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த லீடு அது வந்து வைக்கும் போது நம்ம கதை தான் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோ வர்சஸ் ஃபாதர் தான் வந்து ஸ்டோரி. அந்த ஸ்டோரி எங்க எண்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் தேவையில்லாம நம்மளுக்கு வேற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப லேகா இருந்துச்சு. அவர் பாவங்க, அவரு ஓவரா கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் வாய்ஸ்ல போட்டு. அவர் அந்த அளவுக்கு வெயிட்டேஜா அந்த கேரக்டர் எல்லாம் இல்ல. அவர் ஒரு நார்மல் போலீஸ். இவர் வந்து சிஎம்ஏ மாத்திருவாரு, எம்எல்ஏவே மாத்திருவாரு. அந்த கண்ட்ரோல்ல இருக்கு இவர்கிட்ட. ஒரு நார்மல் போலீஸை வச்சு எப்படி கொடுக்க முடியும்ன்றது நம்மளால நாட்டை ஒத்துக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து மட்டமா இருக்கு அந்த சீன்லாம். ஏத்துக்க முடியல.
சாங்ஸ் நல்லா இல்ல, பிஜிஎம் நல்லா இருக்கு. சாம் சிஎஸ் போட்டிருக்காரா, பிஜிஎம் நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இல்ல. ஆமா, தமிழ்நாடு தான் செட் ஆகாது. இது கத்துறவங்க ஃபுல்லாமே ட்ரெயின் பஸ் பிடிச்சி வந்துருவாங்க நினைக்கிறேன். நான் நோட் பண்ணி சொல்ல வரும்ல, அந்த சைடு தான் சவுண்ட் வந்து தவிர இந்த சைடு வரல சுத்தமா. 1000 கோடி எப்படி ப்ரீ பிசினஸ் ஆக்ஷன் தெரியல. மேபி அந்த பார்ட் 1 நல்லா இருந்தாலும் ஓடி இருக்கும். இது வந்து அப்படியே வந்து திருப்பி வாங்கி பாக்க நினைக்கிறேன். வரல இல்ல மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. பட் இந்த மியூசிக் வந்து தெலுங்குல பாக்கும்போது வேற மாதிரி இருக்குமா இருக்கும். எனக்கு தமிழ்ல பாக்கும்போது பெருசா தெரியல சாங். பட் தெலுங்குல அது வந்து ஒரிஜினல் சாங் நான் கேட்கல. கேட்டேன்னா மேபி அது வேற லெவல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அவர் மியூசிக் லெவல்ல மியூசிக்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்கயா. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த சாங் லிரிக்ஸ்ல வந்துட்டு தமிழ்ல கேட்கும் போது எனக்கு அது பெருசா டச் ஆன மாதிரி தெரியல மியூசிக்கோட சேரும் போது. பட் வந்து மியூசிக் உண்மையா நல்லா இருந்தது. சாங் நல்லா தான் இருக்குது. டான்ஸ் எல்லாமே சேர்த்து கேட்கும் போது சாங் ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதான் சொன்னேன் ஆக்சுவலா. எப்படின்னா நான் அவர் உள்ள ஃபகத் ஃபாசில் வந்து இந்த கேரக்டர் வந்த உடனே இது லைக் we enjoyed it very a lot, and there's nothing lag or there's nothing stupidity in, I mean, I won't say stupidity, there's nothing lag in the film. It's a must watch film. 3 hours 20 minutes, you'll be enjoying it. No, I won't say, I didn't feel any lag. Maybe some people might feel lag because it's a run time is too lengthy. I didn't felt any lag. It's good. சோரசா பொண்டாட்டி பேச்சு நீ கேட்க மாட்டேன். நீ கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் என்ன கேள்வி எல்லாம் கேட்டுக்கிறேன். மாங்காய் பரிசு மாங்காய் பறிக்க தேங்காய் பரிசு கொடுக்க போல் தெரியுது. கரெக்டா? தக்காளி வாங்க சொன்னா வெங்காயம் வாங்கினாரு போல் தெரியுது. ஆட்டுக்கறி வாங்கினா கோழிக்கறி வாங்கினாரு போல் தெரியுது. சோம்பேறி தானே பட்டு சோம்பேறி தானே இல்லாம தன் மனைவி பேச்சை கேட்டு சிஎம் கூட ஒரு போட்டா எடுத்து வீட்டுல மாட்டேன்னு சொன்னா அதே சிஎம் கொண்டு வர்றது பெரிய விஷயம் தானே. அது எபிசோடு போவோம். இது மொத்தமா கூட்டு கலவச்சியா தானே நிறுத்துறாங்க. நீ சொல்றது ஓகே. சீரியல்ல இன்னைக்கு வந்து லட்சுமி தொடர்லாம் இருக்குது, அது குடும்ப படமா இருக்குது. அதுலயும் குழப்பம் தானே இருக்குது. சீரியல் மாதிரிலாம் சொல்லு. அப்ப ஏன் செம்மாரா கட்டலாம் காட்டுறாங்க? ஏன் எம்எல்ஏ எல்லாம் காட்டுறாங்க? ஏன் டெல்லி மந்திரியம் ஓடியாரான்? படம் தானே. படம் தான் ஏன் படமா ஆக்குறது? படம் அதான் சீரியல்ல படமாக்கிட்டு போகுது. படம் வந்து சீரியல் ஆகிடுது. இதானே உன் கருத்து? அது நினைக்காத. அதை நினைக்க அதை தூக்கி போட்டு படமான பாரு, சீரியலா பாரு. சீரியல 1 வருஷம் எடுப்பாங்க. புஷ்பா எத்தனை வருஷம் எடுக்கின்ற பார்த்து திரியுது. அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா? விளக்கம் சொல்லிட்டா? அவர் வந்து ஃபகத் ஃபாசில் மாதிரியே தோணல, வேற ஒரு மாதிரி இருந்தது. நான் பக்கத்துல இருந்தவங்களை கூப்பிட்டு இது ஃபகத் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமா, அவரு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஃபகத் தானே அவரு பக்கத்துல உள்ளவர் கேக்குறாரு. இல்ல, அவரு முதலே அப்படிதானே வருவாரு. என்னன்னா அது வேற ஒரு கேரக்டர், ஒரு அந்த ரோல் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தாரு. நான் படம் ஏன் முடிஞ்சிச்சுன்னு யோசிச்சேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. போலாம், கண்டிப்பா போலாம். ஏன்னா பிகாஸ் அதுல ஒரு சில கேரக்டர்ஸ் வந்துட்டு எங்க போச்சுனே தெரியாம போயிடுச்சு. அது நான் ஏன் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி இவ்வளோ வெயிட்டான கேரக்டர்ஸ் எல்லாம் இங்க காணாம போயிட்டாங்க திடீர்னு அப்படிங்கும் போதுதான் வந்து லாஸ்டா எண்டிங்ல வந்துட்டு பார்ட் 3க்கு லீட் கொடுக்குறாங்க. அதை வச்சு அதுலதான் அந்த கேரக்டர் யாரு, அதுல ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸா அப்படிங்கிறது தான் அந்த பார்ட் 3யோட லீடா எடுத்து போகும். இந்த படத்துல வந்து லவ் ரொமான்ஸ் சொல்லும் போது இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குரிய லவ் எப்படி இருக்குமோ அது மாதிரி காமிச்சிருக்காங்க. கடைசி ஆவணர்லாம் அவங்க கட் பண்ணி தூக்கினால படம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. லாஜிக்கலா எதிர்பார்க்காம பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு படம். மியூசிக் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சாங்ஸ் அதோட கம்மியா தான் இருக்கு. பட் வெறும் ஒரு தனி படமா பாத்தீங்கன்னா சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஓகே தான் இருக்கு சாங்ஸ். படத்துல கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் ஜாஸ்தியா காமிச்சிருக்காங்க. பட் கிளாமர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யாருக்குனே வந்து யூடியூப்ல நீங்க பாத்துருப்பீங்கல்ல, இந்த ஃபீலிங் சாங்ஸ், அப்புறம் வந்து இந்த சப்பு சப்புன்னு ஒரு சாங் வந்திருக்கும். அதுல என்ன கிளாமர் காமிச்சிருக்காங்களோ அந்த கிளாமர் தான் வந்து மெயினா படத்துல இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இல்ல, எல்லா ஆடியன்ஸும் நீங்க ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம், ஒரு மாஸ் படம் பார்க்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு தியேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ இதை வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு இந்த படம் வந்து நல்லா இருக்கும்.
எல்லா ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அந்த படம் பார்க்கலாம். பொண்டாட்டி தாசம் புஷ்பா, புஷ்பா தாசம் பொண்டாட்டி. ஆனா இன்னொரு தாசம் இருக்காரு, தான் வயிற்றுல இருக்குதான் பார்த்து 3. தான் பொண்டாட்டி கோசம் செஞ்சவரு, தான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன் மனைவி கருவில் இருக்குது அதுக்கோசம் இறங்கி செய்யறது தான் புஷ்பான்னு. அது கரெக்டா 3ல முடிச்சுக்கிறாங்க. இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மெசேஜ். நான் இப்பயே முன்கூட்டி சொல்றேன். 3வது புஷ்பா யாருன்னா தன்னோட மனைவி வயிற்றுல இருக்குது தான் 3வது புஷ்பா. தவறானதுக்கு ஆனா போடல, ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். நான் அதுக்கோசம் போராடுவாரு. அதுல நிறைய கதை வரும். இதுக்கு நான் வெயிட் பண்றேன், அவ்வளவுதான். ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ரெண்டுத்துலயும் சொல்லலாம் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இதுல ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா போச்சு. கிளைமேக்ஸ் சீனு, ஃபைட், இன்டர்வல் ஃபைட்லாம் சூப்பரா இருந்துச்சு. புரியல ப்ரோ. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. விழுந்துட்டே தான் இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. பாட்டு ஒன்ன அளவுக்குலாம் வராது ப்ரோ. பாட்டுல ஊர் சொல்றாலாம் வேற லெவல் பாட்டு ப்ரோ. இல்ல கிஸ்க்லாம் கொஞ்சம் தான் கம்மி தான் ப்ரோ. மிச்சபடி எல்லாம் ஓகே தான். ஆக்டிங்லாம் சூப்பர் தான், நல்லா தான் இருக்கு. அவரை சொல்லவே ப்ரோ தேவை. அவர்லாம் வேற லெவல் ப்ரோ. நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவர் லீட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 3க்கும் லீடு கொடுத்துருக்காங்க. பாக்கலாம்.